நாளைக்கு எபிசோட்ல நம்ம மீனாவோட குடும்பமே நம்ம விஜயாவை பார்க்க போறாங்க. சத்யாவை கேஸ்ல இருந்து வாபஸ் வாங்கின காரணத்தினால அவளுக்கு நன்றி சொல்றக்காண்டி போறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம விஜயாவை அண்ணாமலை வீட்டுக்கு அழைத்துட்டு வரணும் அப்படிங்கறக்காண்டியும் போறாங்க. எல்லாரோட மனசு மாத்தணும். இந்த பிரச்சனையால தான் அவங்க வீட்டை விட்டு வந்தாங்க அப்படிங்கறக்காண்டி மனசை மாத்தணும் அப்படிங்கறக்காண்டி நம்ம முத்து, மீனா, அது மட்டும் இல்லாம மீனாவோட குடும்பம் எல்லாருமே சேர்ந்து போறாங்க. அது மட்டும் இல்லாம விஜய் எப்பவுமே நீ எதுக்கு இங்க வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்களா, அப்படிதான் கேட்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம முத்து வந்து சொல்றாங்க, இல்ல நீங்க வீட்டுக்கு வாங்க, அப்பா உங்களை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறாங்க, வாங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்ல போறாங்க. அது அது மட்டும் இல்லாம இல்ல நீங்க கேஸை வாபஸ் வாங்கிட்டீங்களா, அதுவே எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம மீனாவோட குடும்பமே சொல்ல போறாங்க அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. அது மட்டும் இல்லாம விஜய் நான் வரமாட்டேன் வரமாட்டேன், உங்க அப்பா வந்து கூட்டாதான் நான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்ல போறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம முத்து உடனே என்ன குண்டை தூக்கி போட போறாங்க அப்படின்னா, அம்மா இந்த மாதிரி தான் அப்பாவோட ஃப்ரெண்டு இந்த மாதிரி தான் சண்டை போட்டுட்டு இருக்காங்க, அவங்க ஒய்ஃபு வந்து வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்களா, உடனே இவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா அப்பாவோட ஃப்ரெண்டு டைவர்ஸே கொடுத்துட்டாராம், பாத்துக்குங்கம்மா அப்படிங்கிற மாதிரி எச்சரிச்சுட்டு போறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம விஜய் வந்து குழம்பிட்டு இருக்காங்க, ஐயோ ஒருவேளை நம்ம புருஷன் நமக்கு டைவர்ஸ் கொடுத்துருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருக்காங்க. அது வந்து நம்ம முத்து வந்து நம்ம அம்மாவை பயங்காட்டினா அம்மா வந்துருவாங்க வீட்டுக்கு அப்படிங்கிறக்காண்டி இந்த விஷயத்த நம்ம முத்து வந்து பண்ணிட்டு போறாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம விஜய பயிரவும் செய்றாங்க. குடுகுடுன்னு இனி பேக் எல்லாம் தூக்கிட்டு வீட்டை பார்த்து போக போறாங்க அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. விஜயா வீட்டுக்கு போனா எப்படியும் நம்ம மீனாவுக்கு குடைச்சல் கொடுக்கதான் செய்வாங்க அப்படிங்கறதுலயும் எந்த ஒரு மாற்றமும் இல்ல. இன்னொரு பக்கம் நம்ம முத்து கூடிய சீக்கிரத்துல கண்டுபிடிக்கணும், அவரோட மொபைல் எடுத்தது யாரு, வீடியோ வெளிவிட்டது யாரு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் கண்டுபிடிச்சா சீரியல் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.